மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜய் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முன்னதாகவே பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடக்கூடும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோன்று தியாகராய நகரில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில்ராஜா இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ இந்த 2 தொகுதிகள்ல என்னென்ன வாய்ப்பு இருக்கு, எந்த அடிப்படையில் அதை தேர்வு செஞ்சிருக்காங்க, இதனுடைய தகவல் என்ன? காயத்ரி, நாம் தொடர்ந்து இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார் என்று, குறிப்பாக பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட இருக்கிறார். அது நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் விருகம்பாக்கம் திருச்சி கிழக்கு என்று இருந்தது. அதுக்கு பிறகு பெரம்பூர் திருச்சி கிழக்கு என மாறியது. அதில் தற்போது எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு முன்பாக கடந்த வாரம் நாம் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக 28 பேர் பட்டியலை வெளியிட்டிருந்தோம். அதில் சில மாற்றங்களும் சொல்லியிருந்தோம். ஒருவேளை இது இருந்தால் இது மாறும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதில் தான் தற்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் பெரம்பூர் திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிடுகிறார். அதே போல் டி நகர் தொகுதியில் என் ஆனந்த் கட்சியுடைய பொதுச் செயலாளர் போட்டியிடுகிறார். செங்கோட்டையன் தன்னுடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் களமிறங்குகிறார். திருச்செங்கோடில் KG அருண்ராஜ் போட்டியிடுகிறார். அதே போல் திருப்பரங்குன்றம் அல்லது உசிலம்பட்டியில் CTR நிர்மல்குமார் போட்டியிடுவார், கட்சியின் இணை பொதுச் செயலாளர் என்று தெரிவித்திருந்தோம். ஆனால் அது திருப்பரங்குன்றம் என்று உறுதியாயிருக்கிறது. அதே போல் வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா, மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் கட்சியுடைய பொருளாளர் போட்டியிடுகிறார். அதே போல் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 132 மாவட்டங்கள் இருக்கிறது அந்த கட்சியில். அதில் மாவட்ட செயலாளர்கள் 132 பேர் இருக்கிறார்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் முதல் பட்டியல், அதாவது கடந்த வாரம் விஜய் ஒரு 50 பேரை சந்தித்து நேர்காணல் செய்திருந்தார். அதில் பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள். அதில் மாதாவரம் தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் ML பிரபு அந்த மாவட்டத்துக்கு செயலாளராக இருக்கக்கூடியவர் போட்டியிடுகிறார். அதே போல் அம்பத்தூர் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஏற்கனவே இந்த இடத்தில் JCD பிரபாகர் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான ஆலோசனைகளும் நடைபெற்றது. ஆனால் JCD பிரபாகரை 1000 விளக்கு தொகுதிக்கு மாற்றியிருக்கிறார்கள். அதே போல் RK நகர் தொகுதிக்கு மரிய வில்சன் போட்டியிடுறார். இவர் ஏற்கனவே திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கு RK நகரில் பரிசீலிக்கப்பட்ட VS பாபு கொளத்தூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டதன் காரணமாக RK நகருக்கு மரிய வில்சன் வருகிறார். அதே போல் துறைமுகம் தொகுதிக்கு விஜயகுமார் என்பவர் போட்டியிடுகிறார். அவர் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர், அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு கட்சியுடைய சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரான ECR சரவணன் போட்டியிடுகிறார். சைதாப்பேட்டை தொகுதியில் கட்சியில் இணை துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருள் பிரகாசம் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் சமீபத்தில், அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக 2 மாதத்திற்கு முன்பாக துணை பொதுச் செயலாளராக அறிவித்திருந்தார்கள். அதே போல் மதுரவாயில் தொகுதிக்கு ரேவந்த் போட்டியிடுகிறார். வழக்கறிஞர் அணி இருக்கிறார். அவர் இந்த செந்தில் இணைப்பிலே இருங்க. மற்ற தொகுதிகளுக்கான அந்த உத்தேச பட்டியல் குறித்த விவரங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தாவேகாவினுடைய ஒரு உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கு. நியூஸ் 18 தொடக்கத்திலிருந்தே அவர் பெரம்பூர் பகுதியில் போட்டியிடக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப கூடுதலா திருச்சி கிழக்கு, இந்த மூவ் எப்படி பார்க்கலாம் சார்? அவர் முன்ன தனிச்சு போட்டியிடுகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தனிச்சு போட்டியிட எந்த கட்சி சப்போர்ட் எதுவும் இல்லை. அவர் தமிழ்நாட்டுல சென்னையை தவிர வேறு எந்த தொகுதியில் எந்த இடத்துல போட்டியிட்டாலும் விஜய் ஜெயிப்பது கடினம். ஏன்னா நாங்க தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய சர்வே எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதி அவருக்கு சென்னையில மட்டும்தான் உண்டு. அதனால விஜய போராடித்தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். ஓவராலா அவருடைய கட்சி 0லேருந்து 2 தொகுதிகளுக்குள்ள ஜெயிக்கும். ஓவராலா அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 12லேருந்து 14% வாக்குகளை மட்டுமே தான் பெறும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அவங்க தனிச்சு கலற்றி விடப்பட்டிருக்கிறதுனால காங்கிரசும் கை கழுவி விட்டது, அதே நேரத்தில் பிஜேபியும் கை கழுவியாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வருகிற தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட். இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம். ஏன்னா விஜயை பற்றின ஒரு பெரிய ஹைப் இருக்கு. விஜயை காட்டிலும் மிக அதிகப்படியான கனவுகளை அவருடைய ரசிகர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ வர்ற தேர்தலில் அவருடைய கட்சி டோட்டலா டெசிமேட் ஆகி கடைசியில அவரே தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால்
இந்த தேர்தலுக்கு பிறகு விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் இன்னைக்கு டோட்டலா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்காமல் யாருமே ஜெயிக்க முடியாது. வலுவான கூட்டணி இருந்தால் சிறப்பான வெற்றி, பலவீனமான கூட்டணி இருந்தால் மோசமான தோல்வி. இதுதான் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. இவர் பக்கத்துல கூட்டணியே இல்லை அப்படிங்கிறப்போ வெற்றியை பற்றி இவர் கனவு காணக்கூட முடியாது. இல்ல, நம்ம அப்படி தாவேக தலைவர் தனித்து விடப்பட்டார்னு பார்க்க முடியுமா? டிசிஷன் அப்படிங்கிறது அவருடைய கையில தானே இருந்தது. அந்த அடிப்படையில தானே தனித்து போட்டி. கடந்த காலங்கள்ல விஜயகாந்தும் தொடக்கத்துல தனித்து போட்டிட்டு இருக்காருல்ல. அப்படி போட்டிட்டு இருந்தாரு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, விஜய் 2 மாநில மாநாடு நடத்தியிருக்காரு. 2 மாநில மாநாட்டிலே என்னோட கூட்டணிக்கு வாருங்கள், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவர் சொல்லி இருக்கிறார். சிறிய கட்சி கூட, சாதாரண ஒரு சின்னஞ்சிறிய கட்சி கூட அவரை நம்பி கூட்டணி வைக்கிறதுக்கு வரலையே, அது தோல்வி இல்லையா? நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரு, அது அவர் எடுத்த முடிவா? அப்படி முடிவு எடுத்திருந்தா கூட்டணிக்கு வாருங்கள்னு ஏன் அழைப்பு விடுத்தார்? அவர் அழைப்பு விடுத்தும் ஒத்தருமே அவர் பக்கம் போகலைங்கிறதான உண்மை. இப்ப அவங்க என்ன காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தாமலா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசியில ஃபெயில்டு இல்ல. பிஜேபி சைடுல யாரு பேச எல்லாமே எனக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதாவது பல நேரங்கள் இந்த அனுபவங்கள்ல நிறைய அவர் கத்துப்பாங்க. இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு அரசியல்ல நீங்க சினிமேட்டிக்கா அரசியல் அப்ரோச்சே பண்ண முடியும். அதுக்கு கலை யதார்த்தம் புரிஞ்சிருக்கும். ரொம்ப சினிமேட்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா காணாம போயிருவீங்க. ஆக்சுவலா என்டிஏவுக்குள்ள ஒரு பாதுகாப்பான முறையில வந்திருக்க முடியும். அதற்கான ஒரு சூழல் கூட இருந்தது ஒரு டயத்துல. அவராக கெடுத்துக் கொண்டார், கையை சுட்டுக் கொண்டு இருக்கிறார் விஜய். நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களையும் பார்வையும் முன்வைத்தமைக்காக.